ஹலோ எவ்ரிவன். ரொம்பவே சாரி. இன்னைக்கு காலையில் அப்லோட் பண்ண வீடியோலாம் சரியாகவே இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிட்டு இருக்குது இந்த டவுன்லோட் ஆகிற விஷயத்தில். ஒன்று ஆடியோ ரிமூவ் ஆகிடுது, இல்லை வீடியோ ஏதாவது கோளாறு ஆகிடுது. ஸோ எனக்கு அது ரொம்ப காலையிலேருந்து ரொம்ப டென்ஷனாக இருக்குது. இந்த வீடியோ அப்லோட் பண்ணலான்னு பார்க்குறேன், என்னால் முடியவே இல்லை. இப்பயே சொல்லி இப்பயே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். இப்போது ஜிமின் யாருன்னா, அவர் வந்து ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. வயன் தான் அவனுடைய தங்கச்சி. இவங்க வந்து பெரிய ரிச் ஃபேமிலி தான். நான் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு சொல்லி நான் கதையில் அப்படியே சொல்லிகிட்டே போகிறேன். ஸோ இப்போ வந்து வீட்டில் பார்க்கலாம். இப்போ வந்து ஜிமின் தான் வயனை வந்து எழுப்புறான். இன்றைக்கி வந்து வயனுக்கு காலேஜில் ஃபர்ஸ்ட் டே. ஜிமின் வந்து, ஏய் வயன், என்னடி நீ தூங்கிட்டே இருக்க, அடிங்கே ரெடி அப்படி சொல்லி வந்து தண்ணியை ஊற்றிடுறான். அடு பாவி பையன், ஏண்டா இப்படி காலிங்க தள்ளி இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறேன். நான் வந்து காலேஜ் ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 நாள் கழிச்சு போகலான்னு இருக்கேன். ஸோ நான் அப்புறம் போகிறேன்னு சொல்லி திருப்பியும் தூங்குது. இப்போ எழுந்துக்க போறியா இல்லையான்னு சொல்லி அவன் கை பிடிச்சி எழுந்துக்க வைக்கிறான். ஏன் ஜிமின் இப்போ நான் பண்ணுறேன், நான் போகிறேன், ஏன்னா இப்பெல்லாம் பண்ணுறேன், இரு இந்த மாதிரிலாம் பண்ணின்னு இந்த அம்மா இடி மாட்டி விட்றேன். ஐயா வயன், ஒழுங்காக காலேஜுக்கு போகிற வேலையை பாரு. ஃபஸ்ட்டு டே தானே, ஜாலியாக போயிட்டு நிறைய பேரை பாரு, நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பிடி. என்ன நீ இப்படி இருக்கிற அப்படி சொல்லிட்டு அவன் திட்டி எப்படியோ கிளம்பி வச்சிடுறான். கிளம்பிட்டு இப்போது சாப்பிட்டுட்டு இருக்காங்க 2 பேரும். இப்போ ஜெமின் வந்து, ஏன் இப்போ மூஞ்சி அப்படி வச்சிட்ருக்க வயன்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏய் என்ன வேணும் உனக்கு இப்போ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி அது பாட்டு ஒருன்னு சாப்பிட்டுன்னு இருக்கிறா. இப்போது ஒரு கால் வருது. அவள் ஃபோன் பண்ணிவிட்டு, சொல்கிறா ஜங்குக்கா அப்படி சொன்னான். வயனே என்னால் நீங்கள் வர முடியாதுடி. ஏன்டா? எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஃபீவரு. ஸோ அதனால தான் நீ வரமாட்டே சரியா? ஏன்டா இப்படி கிளம்ப சொல்லவே சொல்கிற? சரி விடு, நானும் போல அப்படி சொல்லி ஃபோனை கட் பண்ணுறா. ஜிமின் வந்து, யார் அது? ஜங்குக்கு. என்னம்மா அவனுக்கு இப்போது? அது வந்து எனக்கு இப்போது ஜுரம் அடிக்கிற மாதிரியா இருக்குது. பார் ஜிமின், ஜுரமா? இரு பார்க்குற சொல்லி அவனும் பார்க்குறான். ஜுரம் அடிக்குதுல, நான் லீவ் போட்டுடுறேன் அப்படின்னு. ஸ்கூலுக்கு கிளம்புறியா இல்லை படால் நடி வாங்குறியா? சரி நான் கிளம்புறேன் அப்படி சொல்லி பாட்டுக்கு அது க்யூட்டாக போகிறா. அவள் காரில் போய் உக்காந்துக்குன்னு அவள் ஜிமின் மூஞ்சியை கூட பார்க்க மாட்றா. என்னவா ஏன் நீ நினச்சிட்ருக்கா? இன்னும் ஸ்கூல் போகிற பொண்ணு மனசில் நினச்சிட்ருக்கியா? ஏன் இப்படி சும்மா இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி திட்டிகிட்டே வேணாம். வயன் வந்து அதெல்லாம் கண்டக்கில் அது. ஜங்கு பைய மட்டும் இப்போ பாரு, ராத்திரியே சொல்லியிருந்தா நாம் அப்பத்துலேருந்தே பிளான் போட்டிருக்கணும். இவனை வரட்டும் வச்சுக்கிறேன்னு சொல்லி அவன் அப்படி நினச்சிட்ருக்கீங்க. இப்போது காலேஜ் வந்துருச்சு. இப்போது ஜிமின் சொல்கிறான், இங்கே தான் தேவன் படிக்கிறான், 3rd இயர்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? தேவங்கும் இங்கே தான் படிக்கிறானா? சரி நான் தேவங்க பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வயன் போகுது. ஜிமின் வந்து, வயன் நான் உனக்கு அப்படின்னு வயன்கிட்ட இங்கே வா அப்படின்றான். என்ன அப்படின்னு சொல்லி போகுது. இந்தா அப்படி சொல்லி அவன் ஒரு கிஃப்ட் மாதிரி ஒன்று கொடுக்குறான். அது வந்து ஒரு ட்ரெண்டில் இருக்கிற அது ஒரு ஜாக்கெட் மாதிரி. அது ஓ இதை நீ வாங்கிட்டியா? ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வயன் ஜாலியாக சிரிச்சினே வாங்கின்னு போகுது. ஜிமின் வந்து பார்க்குறான். அவனுக்கு வந்து அவனுடைய தங்கச்சியை ரொம்ப சின்ன பிள்ளையாவே பார்த்துருப்பான். இவ்வளோ வேகமாக வளர்ந்ததுன்னு நினச்சி அவனுக்கு இதாக தான் இருக்குது. அவன் அப்படியே சிரிச்சினே வயன் போகிறத பார்த்துட்டு கார் எடுத்துகிட்டு கம்பெனிக்கு போயிடுறான். இப்போது வயன் உள்ளே போக சொல்லவே ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு சிரிச்சினே போயிட்டுருக்கா. இப்போ அவங்க போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துனே இருக்க சொல்ல பேஸ்கெட் பால் கோர்ட் மாரி ஒன்று பார்க்குறா. உள்ளே போயிட்டு, ஓ இங்கே இப்பெல்லாம் இருக்கா அப்படி சொல்லி அவ பாட்டுக்கு தனியாக விளையாடிட்டுருப்பா. இப்போது திடீர்னு யாரோ கூப்பிட்றாங்க வயன் சொல்லி. யாரா அது? நம்ம பேர் இங்கே யாருக்கிட்ட தெரியும்னு சொல்லி திரும்பி பார்த்தா தேவங்க.
தேயாங் வேற ரொம்ப ஹைட்டாக வித்தியாசமாக இருக்கான். எப்போவுமே தேயாங் யாருன்னா ஜிமினோடைய உயிர் நண்பன். எப்போவுமே வீட்டுக்கு வருவான், வீட்டுக்கு வர சொல்ல வேறு மாரி வருவான். இப்போ பார்த்தா ரொம்ப மன்மதன் மாதிரியே இருக்கிறான்னா ஒயனுக்கு அப்படியே ரொம்ப நின்றுட்டு இருக்கார் அவர். நான் தனியாக வந்து விளையாடிட்டு இருக்கேன், என்கிட்ட கூப்பிட்டா நானும் வந்து விளையாடி இருப்பேன்லன்றான். நீ எங்கன்னு கூட தெரியாது, அதான் அப்படின்னு நான் மட்டும் விளையாடுறேன் அப்படி சொல்லி ஒரு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் பேசுகிறத வந்து ஒரு கேங் பார்க்குது. யாருன்னா அது இந்த ஸ்கூல்லேயே வந்து ஒரு அதாவது ரவுடி கேங்குன்னு வச்சுக்கலாம். அதில் வந்து சார்லட், மியா, ரேச்சல் இவங்க 3 பேரும் தான் அவங்க. இப்போது அவங்க 3 பேரும் பேசிக்கிறாங்க, இன்னும் 2 பேரும் இருப்பாங்க, அவங்க தேவையில்ல, ஓகே சைடு சிக் வச்சுப்போம். பாத்தியாமையா அவன் அந்த பொண்ணு என்ன வந்த உடனே பண்ணுது பார்த்தியா, எப்போ பாரு அவங்க பின்னாடி எல்லாம் சுத்தம் வந்துடுவாளுங்க சொல்லி அவங்க 2 பேரும் அப்படியே இந்த கேங்காக பேசிகிட்டு இருக்காளுங்க. இப்போது நீங்களும் கிளாஸுக்கு போகிறீங்க, அங்கே கவனிக்கலாம் உங்களுக்கு துப்பு கிடையாது, தூங்கிட்டு திருப்பியும் லஞ்சில் போய் உக்காந்துட்ருக்கீங்க, தனியாக உட்காந்துட்ருக்கீங்க. சே, இதுவே இந்த ஜங்குக்கா கூட இருந்தானா ஏதாவது லொடன்னு பேசி கிடப்பான், அவன் இல்லாதது ஒரு மாதிரியாக இருக்குது சொல்லி நீங்கள் அப்படியே தனியாக தின்னுட்ருக்கீங்க. இப்போ அந்த கேங் வந்து எல்லாரும் வந்து உங்கள் முன்னாடி வந்து உட்காடுறாங்க. நீங்கள் வந்து ஓ ஹாய் கூட சாப்பிட வந்தீங்களா? இல்லை, உன்னை வந்து வார்ன் பண்ணிட்டு போகலான்னு வந்தோம். ஏன் என்ன பண்ணணும் சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்புங்க, எனக்கு சோறு திங்கணும். நாங்கள் வந்து என்ன சொல்லணும்னா, நீ வந்து காலையில் ஒருத்தவங்க கூட பேசிகிட்டு இருந்தல, ஆமாம் அது தேயாங்க, இப்போனா இதுக்கு அவங்கக்குள்ளே பேசுகிற வேலை வச்சுக்காத, புரியுதா? ஏன் அவங்க கூட பேசுகிறான், அவங்களே என்ன நோவுது? என்ன நோவுதான் பாத்தியா சார்லட் இவ என்ன பேசுகிறான்னு சொல்லி. பொறுமையா இருமியா இரு, நான் பேசுகிறேன். என்ன நீ தேயாங்க அது இதுன்ற அண்ணான்னு கூப்பிட மாட்டேன், அவன் உன்னோட 2 வருஷம் சீனியர் தானே அவன். எனக்கு வந்து அவனை அண்ணான்னு கூப்பிடலாம் நேச்சுரலாக வராது அப்படின்னு வயன் பேசணும். ஒன்று இந்த மியா வந்து என்னடி இந்த பொண்ணு மாறி போகிற டைலாக்லாம் விட்டுக்குது இந்த பைத்தியக்காரி, இருங்க நான் பேசுகிறேன்னு சொல்லி திருப்பி சார்லெட்டு பேசுகிறான். வயன் இனிமேட்டு அவங்க கூடலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத, புரியுதா? அப்படி மட்டும் பேசுனேன், நாங்கள் பண்ணுறதே வேறு விதமாக இருக்கும் அப்படின்ற. பண்ணு நான் பார்க்குறேன் அப்படின்றா இவ. அப்பயும் அந்த திமிர் ஆட்டங்களை இப்போ வந்து அந்த தண்ணி பக்கத்தில் இருக்கும், தண்ணி எடுத்து ஒயன் மூஞ்சிலே ஊற்றி விட்ட உடனே ஒயன் எனக்கு செம டென்ஷன் ஆகிடுது. அவள் தான் மூக்கிலே பொக்குன்னு குத்தி விட்டுறா, குத்தி விட்டு ஓடி போயிடுறா அவ. இப்போ எல்லாரும் அந்த பொண்ணை சுற்றி நின்றுக்கிறாங்க, மியாவை சுற்றி நின்றுக்கிறாங்க. மியா அப்படியே மூக்க பூச்சின்னே ஒயனை பார்க்குது ஓடுறத. இப்போ தேவை வந்து அங்கே இருக்க மாட்டான், அவன் வந்து பாதியிலே கிளாஸு கட் அடிச்சுட்டு போயிருப்பான். ஸோ அதனால தான் தேவைங்க அங்கே இல்லை. இப்போது அன்றைக்கி ராத்திரி வயன் வந்து வீட்டுக்கு போயிருக்கோம். வீட்டுக்கு போய்ட்டு அது ஒழுங்காலாம் சாப்பிட்ருக்க மாட்டா. ஜிமின் வந்து கேட்பான் என்ன ஆச்சு காலேஜில் அப்படின்னு, அதுக்கும் அவன் எதுவுமே சொல்ல மாட்டா. அவள் அப்படியே பெட்ரூம்லே தான் உட்காந்துட்டு இன்றைக்கி நடந்ததை யோசிச்சுக்கின்னு கோவப்பட்டுக்கின்னு சிரிச்சுக்கின்னு எல்லாமே பண்ணிகிட்ருக்கா. இப்போது ஜிமின் வந்து வயனோட ரூமுக்கு வந்து, வயன் என்ன உனக்கு ஏதாவது பிரச்சனையா, ஏன் ஒரு மாதிரியாக இருக்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஜிமின், நீ இப்போ ஏன் என்னன்னு சொல்ல, என்ன நீ ஓவராக பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லி பெட்டில் வந்து உட்காடுறான். சொல்லு வயன் சொல்லிட்டே இருக்கு, சொல்லு. ஜிமின் என்ன நடந்துச்சு உனக்கு தெரியுமா? என்ன நடந்துச்சு சொன்னதானே தெரியும். இன்னைக்கு என் மேலே ஐஸ் வாட்டர் என் மேலே ஊற்றிட்டாங்க, திரும்ப நீங்கள் எவ்வளோ தெரியுமா எனக்கு குளிர்ச்சு. யார் ஊற்றுனா? யார் அது? யாராவது ஒன்று ரேக்கிங் பண்ணாங்களா? அதை விட மோசம் என்ன தெரியுமா என்ன பண்ணாங்க? சொல்லு, என்னாச்சு? அந்த பொண்ணு இன்னும் ரொம்ப டென்ஷன் படுத்துச்சு தெரியுமா, நான் அதனால தான் அவன் மூஞ்சிலே ஒரு குத்து விட்டு வந்துட்டேன் நான். அப்படியாடி? பரவாயில்ல விட, என் தங்கச்சி நிரூபிச்சிட்டேன்னு சொல்லி ஜிமின் கட்டி பிடிச்சிக்கிறா சைடு ஹக்கு மாதிரி. ஜிமின் அந்த பொண்ணு நீ ஏதாவது பண்ணுடா.
என்ன சரி சொல்றியா அவ பேர் யாரு ஒயன் சொல்ல யார் இது நான் பார்க்குறேன் அதை யார் என் தங்கச்சி மேலே கை வைக்கிறதுன்னு சொல்லி கேட்குறான். ஆனால் ஞாபகம் இல்லையே அந்த முகரக்கட்டை எனக்கு. எம்மா ஒயன் சரி சரி விடு, நீ அஷ்டல்ல சரி விடு, அது வரைக்கும் சந்தோஷம். நீ தூங்குமான்னு சொல்லி தூங்க வைக்கிறான் அவன். இப்போது நெக்ஸ்ட் டே ஆகுது, நீங்கள் காலேஜ் போகிறீங்க. நீங்களும் ஜிமின்னா உங்களை வந்து ட்ராப் பண்ணுறான். இப்போது இன்னொரு காரும் வருது, நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா அந்த மியா பொண்ணு தான். ஓ இந்த பொண்ணும் பெரிய பணக்கார பருப்பு தான் போல் அப்படி சொல்லி பார்த்துட்டே இருக்கீங்க. தேயாங்கும் வந்து இறங்குறான். உங்களுக்கு வந்து என்னடா இவன் தேயாங்க வந்து அவ கார்லேருந்து இறங்குறா, நேற்று சொன்னதுக்கும் இவளுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமோன்னு சொல்லி உங்களுக்கு கிடக்கிட்டேன்னு அவ்வளோ தாட்ஸ் வருது. இப்போ தேயாங்க வந்து ஹேய் ஒயன் அப்படி சொல்லி அப்படியே வரான். அவன் வந்து மியாவை திரும்பி கூட பார்க்கல, அவன் ஏதோ தான் வந்திருப்பான். நீங்கள் வந்து அதுக்கே உங்களுக்கு என்னடா எப்படி இருக்கும், என்ன ரிலேஷன்ஷிப் இவங்க 2 பேருக்கும் இருக்கும்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. தேயாங்க வந்து அப்படியே கிட்ட வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். தேயாங் நான் இந்த பழக்கம்லாம் உனக்கு இப்போல்லாம் பண்ண மாட்டியே. இல்லை நம்ம நேற்று பார்த்தோம்ல பேசினோம்ல ஃப்ரெண்ட்ஸில், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல கையிடுறான்றீங்க. சொல்லு அண்ணா அப்படின்றான். ஆமாம் அந்த பொண்ணுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்? அதுவா அது என் கூட சுற்றுற சனியன்றான். ஏன் 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 தேயாங்க யார் அது? அது என்னோட அக்காடி. அது அக்காவா கூட பிறந்த அக்காவா? அப்படின்னா நீயும் அப்படி தான்டா இருப்ப, உங்க தள்ளி போடுறாடி அப்படின்னு சொல்லிட்டு ஏட்டு வதைக்கிறீங்க. ஏய் என்னடி இப்படி எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு கெட்டு கேரக்டர் மெயின்டைன் பண்ணுறேன், நீ என்னடி இப்பெல்லாம் பண்ணுகிறேன்னு சொல்லி திருப்பி வந்து சொல்கிறான். இல்லை அது கூட பிறந்த அக்காலாம் இல்லை, அது என்னோட கசினு. அது ரொம்ப சீனு போடும். அது விட அது பதிலாக பேசாது சரியா சிலுகது அப்படின்றோம். டே என்னடா இப்பெல்லாம் சொல்லுங்கிறான்னு சொல்லி ஒயினும் தேவங்கும் பேசிக்கின்னு சிரிச்சின்னு அப்படியே வராங்க. திடீர்னு 2 பேருக்கும் நடுவில் ஒருத்தர் வந்து போடுறாங்க. குறுக்கால இந்த கோசிக்கு வந்த மாதிரி ஜங்குக்கு வந்து ஒயன் அப்படி சொல்லி அதை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. தேவங்க வந்து எம்மா வேறு சும்மா நடுவில் சிவ பூஜையில் வந்த கரடி மாரி சொல்லி. அதாவது இப்போ என்னன்னா தேயாங்கும் ஜங்குக்கும் ஆகவே ஆகாது, 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. இப்போது ஜங்குக்கு யாருன்னா ஒய்யனுடைய பெஸ்டி. அதுதான் இப்போ வந்து ஏய் ஜங்குக்கா என்னடா உடம்புலாம் சரியாயிடுச்சா அப்படி சொல்லி தலையெல்லாம் அவனுக்கு தொட்டு பார்க்குறீங்க. அதெல்லாம் சரியாயிடுச்சு தான், நான் வந்து ஸ்ட்ராங் பாடி இல்லை அதான் ஒரே நல்ல விட்டுச்சு சொல்லி நீங்கள் வந்து தேயாங்க அப்படியே கண்டுக்காமல் அப்படியே நீங்களும் ஜங்குக்கு மட்டும் பேசிட்டு போகிறீங்க. தேயாங்க வந்து அங்கேயே தடி மரமாக நின்றுட்டுருக்கான். இப்போது தேயாங்க பக்கத்தில் இன்னொருத்தர் வர்றாரு. அது யாருன்னா ஜீவனும் தேயாங்கோட ஃப்ரெண்டு தான். என்ன மச்சான் கைட்டி விட்டாளா? டேய் அவ ஒன்றும் எனக்கு அதெல்லாம் கிடையாதுன்னா அப்போ ஏன்ப்பா தம்பி மூஞ்சி சுருங்குது அப்படின்னு கேட்டோன்னே, ஏய் உன்னோட நாக்கியும் பேக்கையும் மூடினா நல்லா இருப்படா நீ. தேயாங்கு உனக்கே தெரியும்டா என்னால் அதை மூட முடியாது அப்படின்றோம். ஷோவா சொல்லி 2 பேரும் அடிச்சிங்கன்னு கிளாஸுக்கு போயிடுறானுங்க. நீங்கள் ஃபுல்லாக ஜங்கு கூட தான் பேசிகிட்டு இருப்பீங்க. தேவன் வந்து அப்படியே பார்த்துக்கின்னு இருக்கிறான். இப்போ வந்து ஜங்குக்கு வந்து சொல்லிடுவான், வயன் இன்னைக்கு நான் வர முடியாதுடின்றான். ஏன்டா? ஏன்னா என் ஆள் இன்னைக்கு தான் அப்ராட்லேருந்து வரா, ஸோ நான் தான் போய் பார்க்கணும்ல. டேய் அந்த பொண்ணுக்கு உன் பேரு கூட தெரியாதுடா, ஏன்டா இப்படி பண்ணுற? போ ஒரு நாள் என் பொண்டாட்டியாவா என்னோட பசங்களோட ஒன்று வந்து பார்க்குறேன்றான். டேய் இப்படிலாம் கனவு கண்ணு இருக்காதடா சாமின்றீங்க. இப்போ நான் போய் சும்மா எட்டி பார்த்துட்டாவது வரேன்னு சொல்கிறான். டேய் அப்போ என்னடா நான் மட்டும் தனியாக போகணுமா? கேப் புக்கு பண்ணி போய்க்கோடி, இல்லைன்னா உங்கள் அண்ணன் அவன்கிட்ட வேற நான் வரேன் என்னன்னு சொல்லிட்டேன்டா, அவன் வேறு ஏதாவது வேலை பார்த்துன்னு இருப்பான். இப்போ திருப்பியும் சொன்னான் அவன் ஏதாவது சொல்லி விட்டுருவான்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு கேபை புக் பண்ணியே போயிடலான்னு ஒரு முடிவில் இருக்கீங்க. சரி இப்போ வந்து காலேஜும் முடிஞ்சிருது. நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க வெளியில். இப்போது தேவங்காரன் அவனுடைய பைக் எடுத்துக்கிட்டு என்ன வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்றான். நான் எங்கே வேணால் வெயிட் பண்ணுறேன். உனக்கு என்ன தம்பி வருது? அது தம்பியா? உனக்கு என்ன ப்ரோ வருதுன்னது ப்ரோவா? ஏன்னா உனக்கு என்னடா வந்தது அப்படி சொல்லு அப்படி சொல்லிட்டு சரி விட எங்கே போகிற அப்படி கேட்குறான்.
ஜிமினோட கம்பெனிக்கு தான் போகிறேன், அவன் தான் வர சொன்னான். சரி ஏன் வா நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன், நானும் அவனை தான் பார்க்க போகிறேன்றான். கூடியா போ சொல்ல, நீ என்ன என்னை வந்து ஆக்சிடென்ட் பண்ணி விட்டேனா? ஓ அப்படியா அப்படி சொல்கிறோம். சரி சரி நான் வந்து ஏறுறேன் அப்படி சொல்லி நீங்களும் வந்து ஏறிக்கிறீங்க. தேவங்க வந்து நான் உனக்கு பிடிக்கிற பழக்கம்லாம் இல்லையா, கவுந்துட்டேன்னா வரது. சரி அப்படி சொல்லிட்டு பின்னாடி இருக்கிற கம்பியை பிடிச்சிக்கிறீங்க. தேவங்க வந்து அடி பாவி படம்லாம் பார்க்க மாட்டியாடி, இவன் என்ன இவன் விட்டு படம் பார்க்கதான் லேக்கின்னு சொல்லி அவன் மைண்ட் வைஸில் நினச்சிக்கிறான். இப்போது நீங்களும் அதை தேங்கும் போகிறத ஒரு கேங் பார்க்குது. ஆக்சுவலாக சார்லெட்டுக்கு வந்து தேங்க ரொம்ப பிடிக்கும். அவள் வந்து இவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி இந்த நடந்ததெல்லாம் சொல்கிறா. ஸோ நீங்களும் தேங்கும் கம்பெனிக்கு போயிடுறீங்க. தேங்க வந்து உங்கள் தோல் மேலே தான் கை போட்டுன்னு வரான். ஏப்பா தயாங்கு, ஏன்பா இந்த கம்பெனிக்கும் வந்து இந்தமாரி பண்ணிகிட்ருக்க, எங்கள் அண்ணன் மட்டும் பார்த்தான் உன்னை வெட்டி கூறு போட்டுருவான் அப்படியா அப்படி சொல்லிட்டு அவன் கையை எடுத்துகிட்டு வரான். அவன் போய் பின்னாடி நாய்க்குட்டி மாரி. இப்போ நீங்கள் போயிட்டு வேகமாக கதவு திறந்து உள்ளே பார்த்தா உங்களுக்கும் ஷாக்கு, தேயாவுக்கும் ஷாக்கு. பார்த்தா ஜிமினும் மியாவும் கட்டி பூச்சின்னு இருக்காங்க. நீங்கள் வந்து ஜிமின் தயாங் வந்து அடியே. இப்போ அந்த மியா பொண்ணு கேட்குது, கதவு தட்டிட்டு வர பழங்கெல்லாம் அவங்களுக்கு கிடையாதான்றா. ஜிமின் வந்து ஏய் மியா என்ன அப்படின்றா. ஒன்றும் இல்லை ஜிமின், இது என்ன யார் இவ அப்படின்னு கேட்ட உடனே அது ஏன் இது தங்கச்சின்னு சொல்லி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும். அந்த பொண்ணு வந்து ஓ தங்கச்சியா அப்படின்னு அந்த மியா பொண்ணு அப்படி கேட்ட உடனே நீங்கள் அப்படியே ஜிமினை பாவமாக பார்க்குறீங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ் என்னென்னா அட பாவி பையே, நல்ல பொண்ணாக பார்த்துருந்தாலும் பரவாயில்ல, இப்படி சிலுக்க பார்த்து வச்சுக்கிறியடா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே உங்கள் அண்ணனை ஒரு மாதிரியாக கூட்டுட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு வந்து ஓ நைஸ் டு மீட் யூ சொல்லிட்டு கை கொடுக்குறா. கை கொடுத்த உடனே நீங்களும் கை கொடுக்கிறீங்க. உங்கள் கையை நல்லா அழுத்தி விட்டுருது அந்த பொண்ணு. எப்பயே தெரியுது நல்லா இவன் பேக்கு பெருசாக ஒன்று பின்னாடி வச்சுருக்கான்னு உங்களுக்கு தெரியுது. நீங்கள் வந்து ஜிமின் எனக்கு வந்து உடம்பு சரியில்லை நான் கிளம்புறேன்றீங்க. ஏன் என்னாச்சு? இல்லை நான் வந்து கிளம்புறேன், இங்கே இருக்கிறதுக்கு நான் தனியாக வீட்லேயே இருப்பேன்னு சொல்லி நீங்கள் அப்படியே வேகமாக கீழே வரீங்க. தேவங்க வந்து உங்கள் பின்னாடி சிரிச்சிக்கினே வரான். என்னடி உங்கள் அண்ணனுக்கு இப்படி கேவலமான ஒரு டேஸ்ட்டு அப்படி சொல்லி சிரிச்சிக்கினே வரான். நீங்கள் வந்து டி நானே ஷாக்கில் இருக்கேன்டா, நீ வேற ஏன்டா இப்படி ஊசிட்டுக்கிற நான் தேவன் கொஞ்சம் சொல்கிறான். அந்த பொண்ணுக்கு வந்து உங்கள் அண்ணன் கண்டிப்பாக 6வது அந்த மாதிரி தான் இருக்கும். டே என்னடா சொல்கிற? ஆமாம் தான் சொன்னேனே அது சரியான ஒரு சிலுக்குன்னு சொல்லி. டேய் படம் போங்கடா அப்படின்னு சொல்லி இந்த எபிசோடை இப்போ முடிச்சிக்கலாம். அடுத்ததான் என்ன நடக்குதுன்னு சொல்லி அப்புறம் பார்க்கலாம். வரைக்கும் நான் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக இவ்வளோ ரெக்கார்ட் பண்ணதே இல்லை. நான் கண்டிப்பாக நடுவில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். ஸோ சாரி, பார்த்துக்கோங்க அது மட்டும். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.